இந்த 6, 15 மற்றும் 24 இந்த 3 தேதிகளில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். இந்த 6ஆம் எண்ண ஆதிக்க எண்ணம் கொண்ட நபர்கள் வீட்டுல பிறந்ததுமே பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கே ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். இவர்கள் பிறந்த உடனே அந்த குடும்பத்துல ஒரு பெரிய பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வீடு கட்டுவாங்க, இல்ல சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துக்கே ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய எண் தான் இந்த 6ஆம் எண். இந்த நபர்கள் பிறந்ததுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வீட்டுல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். அடுத்ததா இவங்க எந்த ஒரு விஷயத்துல இறங்குறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சுதான் இறங்குவாங்க. பல முறை சிந்தனை செஞ்சு இது கரெக்டா வருமானு பார்த்துதான் அவங்க முடிவெடுப்பாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த ஒரு விஷயத்திலும் இவங்க இறங்க மாட்டாங்க. ஒரு நல்ல கலை ரசனை மிகுந்த ஆட்களா இவங்க இருப்பாங்க. பாட்டு கேட்கறது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நிறைய பேர் பாட்டும் கத்துப்பாங்க. இவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்துல நிறைய சினிமா பார்ப்பாங்க. அந்த படத்தை கரெக்டா ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த இடம் நல்லா இருக்கும், இங்க நல்லா இருக்காதுன்னு அந்த படத்தை டீடைல்டா ரிவ்யூ பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க பழமையான கோவில்களுக்கோ இல்ல வேற எங்கேயாவது புராதனமான இடங்களுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த சிலைகளை சிற்பங்களை ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. அந்த சிற்பங்களை ரொம்ப அழகா ரசிப்பாங்க. தன்னுடைய நண்பர்களுக்கோ இல்ல வேறு வெளியாட்களுக்கோ இவங்க செலவு செய்ய மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக எவ்வளவு வேணாலும் செலவு செய்வாங்க. ஒரு பொது இடங்களுக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, வெளியே போனாலே அவங்க அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா போடுவாங்க. மேட்சிங்கா தான் ட்ரெஸ்ஸிங் இருக்கணும்னு நினைப்பாங்க. சிம்பிளா ட்ரெஸ் போட்டிருந்தாலும் கூட அது நீட்டா இருக்கணும்னு பாத்துப்பாங்க. வாசனை திரவியங்கள் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சென்ட், பெர்ஃபியூம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா பயன்படுத்துவாங்க. பெண்களா இருந்தாங்கன்னா நிறைய ஆக்சசரிஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய அணிகலன்கள், இந்த இமிடேஷன் நகைகள், இதெல்லாம் நிறைய கலரா விதவிதமா போட்டுக்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். இவங்களுடைய ஒரே குறிக்கோள் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அதே நேரத்துல ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கும். பண விஷயத்துல இவங்க பெரிய அதிர்ஷ்டசாலின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைனாலும் இவங்களா உழைச்சு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. பணம் தேவைன்னு இவங்களுக்கு வரும் பொழுது எந்த வழியிலையாவது இவங்களுக்கு பணம் வந்துடும். இவங்க ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. பண விஷயம் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவங்களுக்கு தேவையான பணம் இவங்க கிட்ட வந்துடும். அடுத்ததா இவங்களுக்கு கனவு இல்லம்னு ஒண்ணு இருக்கும். அந்த வீடு நல்ல இன்டீரியர்ஸ் பண்ணணும், அந்த வீடை சுத்தி அழகா கார்டன் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ரசனையான ஒரு வீட்டை கட்டணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற வீடையே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க. ரொம்ப அலங்காரமா அழகா அந்த வீடு இருக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்ததா இவங்களுக்கு லாட்டரி, குதிரை பந்தயம், இந்த ரேஸ்ல பெட் கட்டி ஜெயிக்கிறது, இந்த மாதிரியான விளையாட்டுகள்ல இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். இதுல அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். அடுத்தவங்களுடைய விஷயத்துல அனாவசியமா போய் மூக்க நுழைக்க மாட்டாங்க. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. பெரிய சிக்கல்களையோ இல்ல பொது பிரச்சனைகளையோ இவங்க சிக்காம ரொம்ப சேஃபா இருப்பாங்க. அதே நேரத்துல தன்னுடைய குறிக்கோள் மீது, தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தின் மீது மட்டுமே இவங்களுடைய கவனம் இருக்கும். ஒவ்வொரு நகர்வுமே பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பதுல மட்டுமே இருக்கும். இவர்களுடைய நண்பர்களுக்கே பாத்தீங்கன்னா அவ்வளவா பணம் கொடுத்து உதவி செய்யறத காட்டிலும் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. பிசிக்கலா, அதாவது வெளியே எங்கன்னா போகணும் வரணும்னா இவங்க கூட போவாங்க, கூட நிப்பாங்களே தவிர பண உதவி செய்யறது ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும். எல்லா ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா சட்ட ரீதியா நிறைய விஷயங்களை இவங்க பேசுவாங்க. அடுத்ததா இவங்களுடைய தோற்றம் பாத்தீங்கன்னா எப்பவுமே இளமையா இருக்கும். முதுமை வந்தாலும் கூட டை அடிச்சுப்பாங்க, மேக்கப் போட்டுப்பாங்க. தன்னை ரொம்ப அழகாவும் அலங்காரமாவும் இவங்க காட்டிப்பாங்க. சரிங்க, சில நெகட்டிவான விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு செலவு ஃபேமிலியில வந்துகிட்டே இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இவங்க வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆனா அதை காப்பாற்ற முடியாத அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இவங்களுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் ஏற்படும். பிடிவாத குணம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினைச்சா அதை கட்டாயமா முடிச்சிருவாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, இது வேணும்னு நினைச்சா அதுல இருந்து அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு பண விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால சில இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல கொஞ்சம் லாஸ் ஏற்படும். நல்லா யோசிச்சுதான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஏமாற்றம் சில நேரங்கள்ல ஏற்படும். இவங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் இருந்தாலும் அதை பெருசா வெளியில காட்ட மாட்டாங்க. இவங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. இதன் மூலமா சில உடல் ரீதியான பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களை இவங்க கேலி கிண்டல் பண்ணி பேசுவாங்க. குறும்பு பேச்சு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அவங்க யாரும் இவங்களை பேசிட கூடாது. அப்படி பேசிட்டா இவங்களுக்கு ரொம்பவுமே கோபம் வரும்.
இவங்களுடைய நண்பர்களுக்கோ இல்ல வெளியாட்களுக்கோ எந்த ஒரு பண உதவியும் பெருசா செய்ய மாட்டாங்க. இதன் காரணமா கஞ்சன்னு பெயர் எடுப்பாங்க. சரிங்க, அடுத்ததா குடும்ப வாழ்க்கை. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இவங்க குடும்பத்துக்காக நிறைய செலவு செய்வாங்க. குடும்பத்தின் மீது இவங்களுக்கு ரொம்ப பற்று இருக்கும். தன்னுடைய அப்பா அம்மா மேல அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருப்பாங்க. இவங்க கூட பிறந்தவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய உதவிகள் செய்வாங்க. அதே மாதிரி காதல் திருமணம் செஞ்சுக்கிறதுல தான் இவங்களுக்கு விருப்பம் அதிகம். மோஸ்ட்லி இந்த 6, 15, 24 இந்த 3 தேதிகளில் பிறந்தவங்க எல்லோருமே காதல் வயப்படுவார்கள். அந்த காதல் திருமணத்துல முடியுதோ இல்லையோ, ஆனா காதல் மட்டும் கட்டாயமா ஏற்படும். சில பேருக்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட காதல் கூட ஏற்படும். இந்த 6ஆம் எண்ணுக்கு அதிபதி சுக்கிரன். அதனால சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு பின்பும் சில இல்லீகல் அஃபேர்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆதிக்க எண் 6 இருப்பவர்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்க திருமணத்திற்காக பார்க்கும் அந்த ஆணோ பெண்ணோ வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்றபடி இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப இனிமையா தான் இருக்கும். அடுத்ததா இவங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகம். உத்தியோகம்னு வரும்பொழுது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வெளியூர் மற்றும் வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணாலே போதும், வெளிநாட்டு உத்தியோகம் ரொம்ப சுலபமா கிடைக்கும். இவங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கும். ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. சைட் பிசினஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. மெயினா அந்த பிசினஸே இவங்க நம்பி இருக்க மாட்டாங்க. 2-3 இன்கம் வர மாதிரி தன்னுடைய தொழிலை இவங்க அமைச்சுப்பாங்க. இவங்களுடைய வியாபாரம் பாத்தீங்கன்னா இமிடேஷன் நகைகள் விற்கிற அந்த ஜுவல்லரி ஷாப் மாதிரி வச்சிருப்பாங்க. காஸ்மெட்டிக்ஸ், பியூட்டி பார்லர், இந்த மாதிரியான அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி ஸ்டோர், இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். இன்னும் சில பேர் பில்டர்ஸ் மாதிரி கூட இருப்பாங்க. வீடு கட்டி விற்கிறது, இன்டீரியர்ஸ் பண்றது, இந்த அழகு ஆடம்பரம் சம்பந்தமான தொழில்கள் இவங்க பண்ணும் பொழுது பெரிய வெற்றி இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா இவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மூச்சு ரிலேட்டடா சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உதாரணத்துக்கு வீசிங் ட்ரபிள், டஸ்ட் அலர்ஜி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா இருதயம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு.